ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவே, காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதன் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் என தூதன் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஹல்லேலூயா. ஓ, கர்த்தருடைய வாய்களை திறந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை தந்தாரே, ஸ்தோத்திரம். இந்த மாதத்துடைய முதலாவது தேதி கர்த்தர் தம்முடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்தாரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த மாதமெல்லாம் கூட இருந்து காத்தாரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. எத்தனை பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் எல்லாம் மத்தியிலும் கர்த்தர் தாமே நம்முடைய பெருமூச்செல்லாம் கேட்டு கர்த்தர் நமக்கு விடுதலையாகி நமக்கு கர்த்தர் சுகம், பலன், ஜெயம் தந்தபடியாக கர்த்தரை சோதரப்படுவோம். சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, சோதரிக்கிறோம். அன்பம் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு நாமத்திலே இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த மார்ச் மாதம் ஆண்டவரே கர்த்தாவே முதலாவது தேதியிலே 2024 உங்களுடைய சமூகத்தில் எங்களை கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையை ஆண்டவரே மார்னிங் விஷயம் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை பிரகாரமாக என் நாமத்தினால எங்கே 2 அல்லது 3 பேர் கூடுதலோ நடுவில் இருக்கிறேன்னு சொன்னவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். தொடக்கம் முதல் முடிவு வரை இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வருவர்களில் சுகபத்தமாக கொண்டு வருகிறாங்க. எங்கள் ஆராதனை மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் இந்த கால வேலை ஆராதிக்கிற எல்லா ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் ஆராதனை விரோதமாக அல்லது பரிசுத்தவான்கள் ஆராதனை விரோதமாக எழும்புகிற எல்லோருடைய எல்லா மனித வல்லமை, போராமை, எரிச்சல், வன்கண், அந்த பிசாசின் கிருபை இயேசுவின் நாமத்தில் எல்லாத்தையும் கட்டி சுட்டு வைப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல மீனா. ஆமென். உட்கார்வோம். பாடலை பாடி கருத்தை மையப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். எந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் அந்த நாமத்தை போற்றிடுவே. எந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் அந்த நாமத்தை போற்றிடுவே. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தேவமே.
கைதட்டி பாடலை பாட போகிறோம் உற்சாகமாக. இயேசுவின் நாமம் அதிசயமாமே. என்னென்றும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். என்னை விசாரிக்கும் அன்புள்ள இயேசு எப்போது என் உள்ளம் ஜீவிக்கிறார். பாடம். இயேசுவின் நாமம் அதிசயமாமே. என்னென்றும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். இயேசுவின் நாமம் அதிசயமாமே. என்னென்றும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். அன்புள்ள இயேசுவே எப்போது என் உள்ளம் ஜீவிக்கிறார்.
சமூகத்திலே கர்த்தரை நம் மாதம் முழுவதும் அவர் கருத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர் அப்பா. இயேசுவே நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். இயேசுவே நீ இருக்கிறவராகவே இருக்கிறீர். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் நம்முடைய கொடுக்கல் வாங்குதல், நம்முடைய ஊழியம், நம்முடைய எல்லா காரியத்தையும் தேவனுடைய ஆலயத்திலே நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. இந்த மாதத்தில் நடக்க போகிற எல்லா காரியமும் கர்த்தர் கருத்திலே ஒப்பு கொடுத்துருவோம். கர்த்தரே கூட இருந்து நடத்துவாராக. சொல்லுங்க, ஆண்டவரே குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய பிஸ்னஸை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் நடக்கிற நல் காரியங்களை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே என்னுடைய கொடுக்கல் வாங்கலை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நான் செய்கிற வேலையை அக்கத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய பிஸ்னஸை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய கருத்திலே என்னையை ஒப்பு கொடுத்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்துவீராக. நான் மாதம் முழுவதும் என்னோடு இருப்பீராக. கர்த்தரிடத்திலே ஒரு காரியத்தை ஒப்புவை, அவரே வாய்க்கு செய்வான்னு சொன்னீரே. உங்களுடைய கருத்திலே இந்த காரியங்கள்லாம் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்களோடு நடத்துவீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே நடத்துகிற கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் நடத்துறபடியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ராபகலா கழ்வாரியை நான்
எப்படிலாம் நடத்துவாருன்னா பாதை இல்லாத இடத்துலலாம் நடத்துவார், வழிகாட்டி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிங்க? ஓ பாதை காட்டுவார், பாதையில் பார்த்ததில்லை பரமன் வழியை பாதை காட்டுவாரவர். மார்போடு அணைத்து கொண்டு என்னை நடத்தும் வழி காட்டி அன்பம் பலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். God will make a way. There seems to no way. He walks in ways we cannot see. He will make a way for me. He will be my God. Hold me close to His side. With love and strength for each new day. He will make a way. He will make a way. பாதை காட்டுவார், பாதையில்லா இடங்களிலும் பார்த்ததில்லை பரமன் வழியை பாதை காட்டுவாரவர். மார்போடு அணைத்து கொண்டு என்னை நடத்தும் வழி காட்டி அன்பும் பலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். God will make a way. There seems to be no way. He walks in ways we cannot see. He will make a way for me. He will be my God. hold me closely to His hand with love and strength for each new day. He will make a way. He will make a way. கையில தட்டி ஒவ்வொரு நாளும் உங்க பாதை காட்ட போகிறார், ஒவ்வொரு நாளும் நடத்த போகிறார், ஒவ்வொரு நாளும் அவர் அன்பும் பலமும் தந்து ஓ ரபால ரபால இந்த கால வேலையில கிருபை தந்து நடத்த போகிறார். இந்த மாதத்தை கொடுக்க பயப்பட வேண்டாம், இந்த மாதத்தில் நடக்க போற காரியங்களை கொடுத்து பயப்பட வேண்டாம், இந்த மாதத்தை வைத்திருக்கிற காஸ்கை கொடுத்து பயப்பட வேண்டாம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உன்னோடு இருந்து உனக்கு பாதை காட்டி உனக்கு பலன் தந்து அன்பு தந்து உங்களுக்கு கிருபை தந்து கர்த்தர் உங்களை வழிநடத்த போற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளை இந்த மார்ச் மாதம் 1வது தேதியில கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்படுகிறார். கர்த்தர் உங்களை வழிநடத்துவார், கர்த்தர் உங்களோடு இருப்பார். இந்த மாதம் முழுவதும் 31 தேதி வரை ஒவ்வொரு நாளும் உன்னோடு வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதம் தேவையான கிருபை தருகிறார், பலன் தருகிறார், சுகம் தருகிறார். தம்முடைய அன்பினால் நிரப்பி நடத்த போகிறார். துதிகர மகிமை அவருக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். உட்கார்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். கர்த்தருடைய சமூகத்திலே நான் கடந்த மாதமெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த கர்த்தருடைய வார்த்தையோடு கர்த்தாவே பேசும் சபைக்கு தாங்க கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை தந்தார். அதிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 5:12 நான் வாசிக்கிறேன். பக்கம் 673, பக்கம் 673, சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காரென்னும் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வி.
கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதி. அன்னும் கிருபையும் இருந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை இப்படி கருத்தில் கொடுத்து கர்த்தர் இதை ஆண்டவரே தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து எங்களோடு பேசும் பசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இருந்து நீர் பேசுவீராக, இயேசுவின் நாமத்தில் வீராக. ஆமென். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திலே வாக்கு தத்துவமாக கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து, சொல்லுங்க, கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து. ஆங்கிலத்தில் for you O Lord will bless the righteous. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுவதாக. வேதத்திலிருந்து நான் 2 காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். கர்த்தர் நீதிமான்களை எப்படி அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமைப்படுவதாக. முதலாவதாக நீங்கள் பார்ப்பீங்கன்னா வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் நீதிமான் என்று மத்தேயு 1:19 சொல்லப்பட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை சொல்வது பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து கர்த்தர் நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு பயன்படுத்த பண்ணப்பட்ட மரியாதையுடைய புருஷனாகிய யோசேப்பு எப்படியா இருந்தானா ஒரு நீதிமானாக இருந்தான். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் அதே 1:2 பார்த்தீங்கன்னா அதில் வார்த்தை சொல்லப்பட்டிருக்க பாருங்க. வாசிங்க, மத்திய 1:2 வாசிங்க. டக்குன்னு வாசிங்க மைக்கில். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். பாருங்க, யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரியும் பெற்றான். யூதாவின் வம்சத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆனால் யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரியும் பெற்றார் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே யோசுவா 22:14 மன்னிக்கணும், யோசுவா 17:14 நீங்கள் 290 பக்கம் அதை வாசிப்பீங்கன்னா யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி. அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு யாருன்னா ஒரு பரிசுத்தவான். ஆமென். அவர் போத்திபாவுடைய மனைவியோடு பாவம் செய்வதற்கு அவர் வெளியேறும் போது நான் தேவனுக்கு முன்பாக எப்படி பாவம் செய்வது என்று சொல்லி தன்னை பரிசுத்தவானாய் காத்துக்கொண்டு வீட்டை விட்டு ஓடின ஒரு பரிசுத்தவான். அந்த பரிசுத்தவானுடைய சந்ததி இப்போ சொல்லுது, யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால், கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால், சொல்லுங்க, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்தார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்தாரா? இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமாக இந்த மார்ச் மாதம் ஒரு காலாண்டு கணக்கை முடிக்கிற ஒரு ஆண்டாக காணப்படுகிறது. இந்த மார்ச் மாதத்தில் இந்த 1வது தேதியில் கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து என்று சொல்லப்போகுது. நம்மை கர்த்தர் இந்த வார்த்தை பிரகாரமாக கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்ததினால், the Lord has blessed us until now என்று சொல்லுது. the Lord has blessed us until now. இதுவரைக்கும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்லணும், உங்களுக்கு ஒரு விஷயம் யோசனை பார்க்கணும். இந்த கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரா, இந்த கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரா என்று பாருங்க. அவர் இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக the Lord has blessed us until now அப்படின்னு. ஒருவேளை கர்த்தர் உங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதிக்கவில்லை என்றால், நீங்கள் ரோமர் 5:1 பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட வேண்டும். நீங்கள் ரோமர் 5:9 பார்த்தீங்கன்னா அவருடைய ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட வேண்டும். 2 மனிதர்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து அந்த ஆலயத்தை வெளியேந்து தன்னை கைகளை துணிந்து ஏறெடுக்காமல் கர்த்தரை நோக்கி பாவியாக எங்கள் கிருபையால் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் அவனை போகும்போது அவனில் இவனை நீதிமான் என்று சொல்லப்பட்டார். அப்போ விசுவாசம் உள்ளவன் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து இயேசு கிறிஸ்து ரத்தத்தாலே கழுவப்படுகிற அத்தனை பேரும் யார் தான் கர்த்தருடைய நீதிமானாய் காணப்படுகிறார்கள். கர்த்தர் நாமத்தில் மகிமையுள்ளவராக.
நீங்கள் அப்போஸ்தலர் 13:39 நீங்கள் வாசிக்கலாம். ஆணித்தரமாக பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் இது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் படியை சொல்லிக் கொடுக்கிறேன். பக்கம் 182. மோசையின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமானாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளின்று இவராலே இயேசுவாலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. அப்போஸ்தலர் 13:33. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு பெற்று மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிற ஒவ்வொருவரும் நீதிமானாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நீதிமானை தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். அப்போ இன்று நாம் சொல்ல வேண்டியும் கர்த்தர் என்னை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினா என்று தைரியமாக நம்ம ஒவ்வொருவரும் சொல்ல முடியும். கர்த்தருக்கே மையம் உண்டாவது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கலன்னா இந்த உலகத்தில் நம்மளால வாழவே முடியாது. கர்த்தர் நம்மை கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மை போக்கை மருத்தையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் இந்த 2024 நம்ம ஆரம்பித்த போது 2 மாதங்களுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வழிநடத்தினார். ஆமே. கர்த்தருக்கு நாமத்தையும் மையமுண்டது. அப்போ இங்க சொல்லுறாரு பாருங்க, இதுவரைக்கும் கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறதுடைய அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருக்கம். இங்க ஜனம் பெருத்து போயிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பெருக வேண்டும். நம்ம ஆண்டவர் கையில வரும்போது ஒண்ணுமே இல்லாது, ஆனா ஆண்டவர்கிட்ட வந்தவுடனே நம்மளை ஆசீர்வதிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய கர்த்தர் பெருக பண்ணுவாங்க. ஆமே. நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தின் தேவன். அல்லேலூயா. அவர் நம்மளை பெருக பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். முதல்ல நீங்க போனீங்கன்னா ஒரு வேலை ஸ்தலத்தில் போனீங்கன்னா ஒரு சின்ன சேலரி இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அடுத்த அளவுக்கு கொண்டு போவார். உலக பிரகாரமாக எல்லா காரியங்களையும் அதே இடத்துல உங்களை கர்த்தர் வைக்க மாட்டார். ஆசீர்வதித்து பெருக பண்ணிக்கொண்டே இருப்பார். உடம்பாக பெருக பண்ணுவார். நீங்க முதல்ல ஒரு வாடகை வீட்டில் சின்ன வீட்டில் இருப்பீங்க, உங்களை ஆசீர்வதித்து கொஞ்சம் பெருசாக தருவார். அதுக்கப்புறம் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஒரு லீஸ்க்கு கொண்டு போவார். ஆசீர்வதித்து பெரிய ஆண்டவர் சொந்த வீட்டுக்கு கொண்டு போவார். இப்படி உலக பிரகாரமான ஆண்டவர் எப்பவுமே ஆசீர்வதித்து பெருக வைக்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இங்க சொல்றாங்க பாருங்க, நாங்கள் ஜனம் பெருத்தவளா இருக்கிறோம். நீ எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே விதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பான பிள்ளை, இந்த ஒரு வசனம் நம்ம சுத்தி காட்டுகிறது. கர்த்தர் எங்களை இம்மட்டமாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை எங்களை பெருக பண்ணியிருக்கிறார். ஆனா இப்போது எங்களுக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை மாத்திரம் நீ கொடுத்தது என்ன என்று அவர்கள் யோசுவாவிடத்திலே கேட்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு 3 குறிப்பு இருக்கிறது. அதை நம்ம காமித்து விட்டு வேகமாக போகிறாங்க. சொல்றாரு, எங்களை பார்க்குறீங்களே, நான் யாரு? கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். என்னை பார்க்குறீங்களே, நாங்கள் யாரு? கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண ஜனம். இப்படியாப்பட்ட எங்களை ஆசீர்வதித்து எங்கள் ஜனத்துக்கு பெருக பண்ண எங்கள் ஜனத்துக்கு நீ என்ன ஒரே ஒரு ஆசீர்வாதம் தரியே அப்படின்னு யோசுவாவிடத்துல அவர்கள் கேட்டாங்க. முதல் குறிப்பில் the Lord has blessed us until now அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அவர் பார்த்தீங்கன்னா எப்படி அவர்கள் ஏதோ சொல்ல பாருங்க, கர்த்தரை கொடுத்ததுக்கு சோத்திரம், இதுவே ஆனாங்க ஆசீர்வாதத்துக்கு சோத்திரம். இனிமேல் நம்ம போய் கர்த்தரை தேடி இனி என்ன ஆசீர்வதிப்பா, இதுவே போதும்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அதோட திரும்பி ஆலயத்துக்கு வரமாட்டாங்க. சுகத்தை வாங்கிட்டு திருப்பி ஆண்டவரை தேட மாட்டாங்க. கர்த்தரத்தை ஒரு அற்புதத்தை வாங்கிட்டு ஆண்டவரை தேட மாட்டாங்க. அதிசயத்தை வாங்கிட்டு விடுதலையை வாங்கிட்டு தேட மாட்டாங்க. ஆனா இவங்க பாருங்க, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார். இது வரைக்கும் ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவங்களை பெருக பண்ணினார். இப்போ யோசுவா அவர்களுக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்புறாரு. வந்த வரைக்கும் லாபமா அப்படின்றவங்க இல்லை, வந்த வரைக்கும் லாபம் இல்லை. தனக்கு உரிய பங்கு என்ன, ஆண்டவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறார், இது எங்களுடைய ஆசீர்வாதம் இல்லையே என்ன. அவர் என்ன பண்ணாங்க, அவங்க கேள்விப்பட்டதை அந்த சுதந்திரமாய் கொடுக்கறத அப்படியே ஓகே அப்படின்னு அமர்ந்து இல்லாம அவங்க என்ன பண்ணாங்க,
முதலாவது the children of Joseph sought to Joshua. அதாவது யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை தேடினார்கள். எங்கப்பா அவரு ஒரு ஆசீர்வாதத்தை அமிச்சாரு, எங்கப்பா அவரு ஏன் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தராரு? எங்களை பார்த்தா என்ன நினைக்கிறது? எங்களை பார்த்தா கர்த்தரை எங்களை ஆசீர்வதிக்க ஜனமா எங்களை பார்த்தா தெரியலையா? என்னை பார்த்தா கர்த்தரை எங்களை பெருகு பண்ண ஜனமா தெரியலையா? இவர் என்ன ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு எங்கே அவர் எங்கே அவருன்னு அந்த யோசுவாவை தேட போனார். ஆமே. யோசுவா ஏன் அப்படி சொல்றோம்னா பாருங்க, அந்த யோசுவாக்கு பார்த்தீங்கன்னா ஈப்ரூவில் யேசுவா என்று பேர். யேசுவானா ரட்சகர். அப்போ அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் மக்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த யோசுவா அவனை தேடினார்கள். ஆமே. அப்போ கர்த்தருடைய அன்பான பிள்ளைகளை இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை காண்பு. இந்த மாதம் கர்த்தர் உங்களை இது வரைக்கும் ஆசீர்வதித்து பெருக பண்ணினா, அதனால அவர் கொடுக்குறது ஏதோ கொடுத்துட்டு போறப்பா அப்படின்னு இல்லாம உங்களுக்கு என்ன வர வேண்டும், உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும், நீங்கள் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும், வேற்றுப்படி நீங்க நீதிமான இருக்கிற நீதிமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன வர வேண்டும், அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தரிடத்திலே வரணும். ஆமே. கர்த்தரை பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தரை தேடணும். எனக்காக யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது, 20 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஆமே. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடாம கர்த்தரை தேடுவதுதான் ஒரு நன்மையும். அப்போ அவர் யோசுவாவை தேடினார். So children of Joseph sought Joshua. அவங்க போய் அவனை தேடினார்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா children of Joseph spoke to Joshua. முதல்ல தேடினார்கள். தேடி ரெண்டாவது அவர் என்ன பண்ணான்னா அவரிடத்துல நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே விதத்தையும் ஒரே பகுதியும் கொடுத்தது என்ன என்று கேட்டார். அவட பேசினார், சொன்னார்கள். ஏன் நீங்க எனக்கு இப்படி ஒரு இதை கொடுத்தீங்க? ரெண்டாவதாக யோசுவாவுக்கு சொன்னாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா children of Joseph saying to யாரு ஜோஷுவா என்ன சொல்றாங்கன்னா, ஏன் எங்களுக்கு இப்படி பண்ணீங்க? அவங்க தேடினாங்க, அவங்க சொன்னாங்க, அவங்க பேசினாங்க. ஏன் எங்களுக்கு இப்படி தந்தீங்க? அந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு முதலாவது ஒரு குறிப்பை கொடுக்குறார். என்னென்ன, என் ஆசீர்வாதத்தோடு நான் நிற்கக்கூடாது, என்னை பெருக்கத்தோடு கர்த்தர் வைக்கக்கூடாது. ஒருவேளை ஆசீர்வாதம் பெருக்கம் இல்லைன்னா நீதிமன்றம் ஆக்கப்படும் போது கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறாரு. இப்போ உங்களுக்கு வர வேண்டியது வரல, உங்களுக்கு வர வேண்டியது அது குறைவு, வர வேண்டியது கொஞ்சம். நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை தேடணும், கர்த்தரிடத்துல சொல்லணும், கர்த்தர்கிட்ட பேசணும். ஆமே. அவங்க தேடினாங்க, அவங்க பேசினாங்க, அவங்க சொன்னாங்க. பாருங்க, அடுத்த வசனம் நீங்க வாசிப்பீங்கன்னா, அது யோசுவா, நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்பிராயிம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாய் இருந்தால் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்றார். பாருங்க, போங்க, உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வேணுமா? அவர் வந்தோம், போங்க, போய் இடம் பண்ணுங்க, போய் இடத்தை உண்டாக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதற்கு யோசேப்பின் புத்திரர் அடுத்த வருஷம் பாருங்க, மலைகள் எங்களுக்கு போதாது, பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெத்சேயானிலும் அதன் ஊர்களிலும் எஸ்ரேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா கானானியரிடத்திலும் இருப்புரதங்கள் உண்டு என்றார்கள். பாருங்க, எங்களுக்கு நீ கொடுக்குற இதெல்லாம் எங்களுக்கு பத்தாது, எங்களுக்கு இன்னும் என்ன வேணும்? பள்ளத்தாக்கு வேணும், எங்களுக்கு இன்னும் அநேக வேணும்னு சொல்லும் போது அவர் சொல்லுகிற 17-18 வருஷம் யோசுவா எப்பிராயீமரையும் மனாசேயரையும் நோக்கி, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமமும் உண்டு, ஒரு பாக்கு மாத்திரம் அல்ல, மலைதேசமும் உங்களுடையதாகும். அது காணாதபடினாலே அதை வெட்டி திருத்துங்கள், அப்பொழுது அது கடையாந்திரம் மட்டும் உங்களுடையதாக இருக்கும். கானானியருக்கு இருப்பவர்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாய் இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள். ஆங்கிலத்தில் you shall not have only one lot, you shall have only one lot சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அவன் சொன்னாரு, but the mountain country shall be yours என்று சொல்றாரு. ஒரு ஆசீர்வாதம்னா இந்த மலை தேசம் எல்லாமே உங்களுக்கு தான், எல்லாமே உங்களுக்கு தான். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. எல்லாம் உங்களுக்கு தான். முன்பாக போங்க,
கர்த்தர் நீங்க பராக்கிரமசாலி, உங்களுக்கு பலன் இருக்கு, நீங்க உங்களுக்குள்ள பயங்கரமான கர்த்தருடைய வீரர்கள் இருக்கிறாங்க. அதனால நீங்க போய் எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, வெட்டி சமமாக்கி நீங்க அதை சுதந்திரத்துக் கொள்ளலான்னு சொல்லி யோசுவா ஒப்புக்கொள்கிறாரு. உனக்கு ஒன்று மாத்திரமல்ல, உனக்கு அநேகம் உனக்கு தரக்கு வைக்கப்பட்டிருக்கு, உனக்கு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கு, உனக்கு பரப்பளவு வைக்கப்பட்டிருக்கு. மலையும் நீ பெற்றுக்கொள்ளலாம், அதை நீ பள்ளத்தாக்கில் இருக்கிறது நீ பெற்றுக்கொள்ளலாம். உன் கண்களை இந்த இடம்லாம் இங்கெல்லாம் நீ போகிறியோ அங்கெல்லாம் என்ன பண்ணலாம், விசாலமாய்கொண்டே போகலாம் என்று அவர் அவளை ஆசீர்வதித்தார். நீங்க யோசுவா 22 நீங்க 6-7 வாசினா அந்த யோசேப்பின் புத்திரர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து அனுப்பினான்னு சொல்லுங்க. கர்த்தர் நாமத்துமே. நான் முதல் குறிப்பை முடிக்கிறேன். முதல் குறிப்பு என்னன்னா, கர்த்தாவே நீ நீதிமானை சொல்லுங்க. கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து. கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, கர்த்தர் முதலாவது லார்ட் ஹஸ் பிளஸ்ட் அஸ். எப்படி? அன்டில் நவ், இதுவரைக்கும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார்னு ஒவ்வொரு நீதிமானும் சொல்லணும். ஒவ்வொரு நீதிமான் ஒருத்தர் வாயில கூட கர்த்தரை தேடுறாங்க, எனக்கு எங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற அப்படின்னா அவனுக்குள்ள என்ன இல்லை, சரியான ரட்சிப்பு இல்லை. அவனுடைய வாழ்க்கை நீதிமானாய் வாழல, அவன் வாழ்க்கை பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கான். உண்மையாக நான் சொன்னது போல ரோமர் 5:1 பிரகாரம் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருப்பானா, நான் சொன்ன போல ரோமர் 5:9 ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருப்பாரானால், அப்புறம் சொன்னது போல பவுல் சொன்னது போல அப்போஸ்தலர் 3:13-39 நியாயப்பிரமாணம்ல இயேசு கிறிஸ்துவாலே நான் நீதிமான ஆக்கி இருக்கிறேன் என்ற நிச்சயத்தோடு இருக்கிறவருடைய வாழ்க்கையில நிச்சயமாக கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். பகவத் கர்த்தர் அவனை ஆசீர்வார், நீதிமான கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். பெருக பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீ கர்த்தரை தேட வேணும், நீ கர்த்தர்கிட்ட சொல்ல வேணும், நீ கர்த்தர்கிட்ட பேச வேணும். கர்த்தர் உன்னை யோசுவா ரட்சகன் அவளை ஆசீர்வதித்து அனுப்புவது போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எந்த மனுஷனுக்கு போய் ஆசீர்வாதத்தை கேட்கக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, செயின் பேரில் 6 மணிக்கு தேர்ஸ்டே ஆனால் எனக்கு டியூட்டி. அப்போ 6 மணி செயின் பேர் கூட ஒருத்தர் வருவார், வந்த நேரம் அவர் பாக்கெட்டை காட்டுவார், ஒரு ஆசீர்வாதத்தை போடுங்க, ஒரு ஆசீர்வாதத்தை போடுங்கன்றார். நாங்களே ஊழியத்தில் இருக்கிறோம். அப்போது ஜெரம் உட்காந்துருப்பார். நான் கேட்பேன், என்ன பாஸ்டர் இந்த மாதிரி வந்து ஜெரம் பண்ணன்னு கூட என்ன ஆசீர்வாதத்தை போடுங்கன்னு வந்து ஊழியர்கிட்ட கேட்குறாங்க. ஆசீர்வாதத்தை கொடுக்குற கர்த்தர் தானே. இவர் என்ன நம்மள ஜோபு காட்டுறாரு அப்படின்னு. அவர் ஜோபை காட்டுவார். வாங்கின உடனே அந்த ஜோபு உள்ள இருக்கிற இறுதியில் அதில் சிகரெட் வாங்கி குடிப்பார், குடிச்சு செலவு பண்ணுவார் சொல்லி அதை தரமாட்டார். டிஃபன் வாங்கி கொடுப்பாரு, இல்லை காஃபி. நானும் அவருக்கு வந்து டிஃபனு காஃபி காசு கொடுக்க வேண்டியன்னா சிகரெட் குடிப்பார். என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லாதனால, பாவத்தில் இருக்கிறதுனால, விடுதலை இல்லாதனால, என்ன இல்லை பாக்கெட்டில் சொல்ல மாட்டீங்களா, ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு மனுஷனுக்கே பாக்கெட்டில் காட்டுறாரு. நான் சொல்கிறேன், உன் இதயத்தை ஆண்டவர்கிட்ட காட்டினா ஆண்டவனை ஆசீர்வதித்து உன் பாக்கெட்டெல்லாம் நிரப்பி இருப்பேன், தவிர ஒருபோதும் பாக்கெட்டு காலியாக இருக்காது, இருதயம் காலியாக இருக்காது. ரெண்டாவதாக கர்த்தருடைய நாமத்தை பயமுள்ளவராக, ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 27:19 வாசிங்க. வேகமாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். வாசிங்க. மத்தேயு 27:19. போதுமா, நீதிமானுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர் சொல்றாரு, அவன் ஞானஸ்தானத்தில் பிளாந்து உட்கார்ந்துருக்க போது அவனுடைய மனைவி அவரிடத்தில் ஆள் அனுப்பி, நீ அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரு சொல்லுங்க? நீதிமான். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதித்து என்று சொல்லுகிறோம். பழைய ஏற்பாட்டில் யேசுவா என்று யோசுவா சொல்றோம். புதிய ஏற்பாட்டில் ஈப்ரூவில் இயேசுவா தான் யேசுவா. சொல்லுங்க, இயேசுவா. ஓ, இயேசுவாகிய இயேசு அவர் ஒரு நீதிமான். அந்த நீதிமான் அவன் என்ன பண்ணுவாராம்? நம்மளை ஆண்டவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். எப்படி ஆசீர்வதிப்பார்னா 3 ஆசீர்வாதத்தை அந்த நீதிமானாகிய இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது ஆசீர்வதித்தார். முதல்ல நான் சொன்னேன்,
அந்த நம்மளை இதுவரைக்கும் அவர் ஆசீர்வதித்தார், நம்மளை பெருக பண்ணினார். இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருக வேண்டும் என்றால் அவன் செய்ய வேண்டிய 3 வழிகளை நான் சொல்லிக் கொடுத்தேன். என்ன சொல்லிக் கொடுத்தேன்? தேடணும், சொல்லணும், அப்புறம் பேசணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அப்போது கர்த்தர் யோசுவா ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு கொடுத்தது போல நம்மளை ஆண்டவர் அப்படியாக ஆசீர்வாதம் அனுப்புவார். ரெண்டாவதாக நீதிமானாகிய இயேசு நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார்னா, ஜீசஸ் bless the family with the food. இயேசு குடும்பத்தை ஆசீர்வதித்து போஷிக்கிறார். ஆமென். குடும்பத்தை ஆசீர்வதித்து போஷிக்கிறார். போதும் ஆண்டவர் ஆண்டவர் நீதிமானாய் கர்த்தர் தெரிந்திருப்பார். ஒருவருடைய நீதிமானாய் கர்த்தர் ரட்சித்திருப்பார்னா அந்த நீதிமான் வழியாக குடும்பத்தை கட்டுவார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை பெருக பண்ணுவார். இதுதான் உங்க ரைஷன். நீதிமானாய் தனியா இருக்கிறியா, உன்னை ஆண்டவர் என்ன பண்ணாரு? உன் மூலியமாய் உனக்கு கொடுத்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தனியா இருக்கிற உனக்கு ஒரு குடும்பத்தை தந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அது மற்றவங்களை கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இதெல்லாம் நம்முடைய ரைட்ஸ். நீங்க டக்குன்னு வசனத்தை மாத்த காமிக்க நேரம் இல்லை. நீங்கள் ஆதியாகமம் 5:2 நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவர்களை தேவசாயலாக படைத்து ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் அவர்களை உருவாக்கி ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க எப்படின்னா, முன்னாவச்சனம் ஆண்டவர் அவர்களை தேவசாலியாகவே உண்டாக்கினார். நீங்க ஆதியாகமம் 1:27 நீங்க வாசிப்பேன்னா, 27, 28 நீங்க வாசிப்பேன்னா, கர்த்தர் அவர்களை என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் அவர்களை பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்துப்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொன்னார். 28 பாருங்க, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷன் சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி என்று கர்த்தர் சொன்னார். பூமி நிரப்புன்னு சொல்லி கடைசியில தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் யாரு? ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் யாரு? பெருகப்படுறார். நம்முடைய ஆண்டவர் யாரு? மனுஷன் தனிமையாக நல்லதல்ல என்று ஏற்ற துணையை உண்டாக்கி ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த ஏற்ற காலம் வரும்போது, ஏற்ற நேரம் வரும்போது தனி மனிதனாக அந்த நீதிமானை ஆசீர்வதித்து குடும்பத்தை தருகிறார். குடும்பத்தை தந்து ஆசீர்வதித்து பெருகப்படுகிறார். சரியான ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா வாசிப்பீங்கன்னா மார்க் 10:16 நீங்க வாசிப்பீங்கன்னா வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. மன்னிக்கணும் நீங்க மத்தேயு 14:13-21 நீங்க வாசிப்பீங்கன்னா வாசிங்க. 14:13 வாசிங்க. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். பாருங்க, ஜனங்கள் இயேசுவிடத்திலே போனார்கள். நீங்க இந்த வார்த்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 14 இயேசு திரளான ஜனங்களை கண்டவுமே மனதுருகி அவர் என்ன பண்ணாரா? அவர்கள் வியாதிஸ்தர்களாய் இருந்தவர்களை சுத்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு வந்து இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். கர்த்தர் அவர்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லும் போது ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணார்னா, யாருமே அனுப்பாதப்பா என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணார்னா அவங்களுக்கு ஆண்டவர் ஆகாரத்தை கொடுத்தார். அவர்களை கொடுத்து ஆசீர்வதித்தார். நீங்கள் தொடர்ந்து வீட்டில் போய் வந்தீங்க, நேரம் இல்லை, அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கை 12 கூட எடுத்தார்கள். அது சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்ன? இயேசு ஜனங்களை ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000. புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்னன்னு ஆண்டவர் அதை என்ன பண்ணார்னா, நீங்கள் 19 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை விட்டு கொடுத்தார். அப்போ உங்களுக்கு தெரியும், ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்த ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணார்னா வெறுமையாக அனுப்ப மனம் இல்லாமல் போகிற வேலையில் சோர்ந்து போகிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அப்பத்தை எடுத்து உங்கள் என்ன இருக்குன்னாரு? எங்கிட்ட 2 மீன் 5 மீன் 5 அப்பம் 2 மீன் என்று சொன்னாங்க. அப்போது அதை ஆண்டவர் எடுத்து ஆசீர்வதித்து கொடுத்து
அத்தனை புருஷர்களையும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் சாப்பிடும்படி வைத்தார். ஆமென். ஜீசஸ் யாருன்னா, ஜீசஸ் blessed the family with the food. எப்படின்னா, யாரெல்லாம் தேடி வந்தாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் ஆகாரம் கொடுத்தாங்க. கர்த்தரை தேடுதலுக்கு ஒருபோதும் ஒரு நன்மையும் குறையப்படாது. இவர் சொல்லுவாரு, தாவீது, சிறு வயது முதல் முதிர் வயது வரை நீதிமான் அப்பத்துக்கு கையென பார்த்ததுலாம் சொல்றாரு. இப்போ ஆண்டவர் நீதிமானை என்ன பண்ண மாட்டாரா? அப்பத்துக்கு கையென விட மாட்டார். ஏன்னா நீதிமானை அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய பிள்ளைகளையும் அப்பத்தை தந்து போஷித்து ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. ரெண்டாவதாக பாருங்க, மார்க் 10:16, ஜீசஸ் blessed the children. பாருங்க, நான் முடிச்சிடணும் 5 நிமிஷத்துல வாசிங்க. இப்போ ரெண்டாவதாக டக்குனு மார்க் 10:16 அவர் மேலே கைகளை வைத்து ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவர்களே சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, ஆண்டவர் பிள்ளைகளை தேவ சமூகத்தில் கொண்டு வரணும். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் பிள்ளைகளை தேவ சமூகத்துக்கு கட்டி கொண்டு வந்திருக்கீங்க. பிள்ளைகளை தேவ சமூகத்துக்கு கொண்டு வரணும். எல்லா தேவனுடைய நிகழ்ச்சியும் நீங்க போய் ஆசீர்வாதத்தை வாங்குதில்லை, உங்க பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். அப்படி தேவ சமூகத்தில் பிள்ளைகளை கொண்டு வரும்போது, கர்த்தாவே என் பிள்ளைகளை ஆசீர்வதினா கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுக்கு பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அப்போது முதிர் வயதுல என்ன பண்ணுவான்? பிள்ளைகளை கொண்டு வரணும். நீங்க எத்தனை பெற்றோர்கள் அந்த செய்யாதனால சின்ன வயசுல இருந்தே தேவ சமூகத்தில் அவங்க வளர்ந்துருப்பாங்கன்னா, நீங்கள் அதுவே வந்து சொல்லலாம், இன்னைக்கு சர்ச்சை போனா வாமா வாமான்னு கலப்போம், சர்ச்சைக்கு போனா வாப்பான்னு கலப்போம். சின்ன வயசுல குழந்தையிலேருந்து நீங்க ரட்சிக்கப்பட்டு நீதிமானாய் கர்த்தர் பிள்ளை கொடுக்க அவங்களை கொண்டு வந்து ஆழத்தில் விட்டுருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி அதிரடியாகி வந்து உட்காந்துருக்கோம். அப்படி பழக்கம் பண்ணணும். ஒரு வேலை சிங்கிளாக இருந்தீங்கன்னா, கல்யாணம்னா நீங்கள் பிள்ளைகளே தேவ சமூகத்தில் கொண்டு வந்து விடணும். பிள்ளைகளே தேவ சமூகத்தில் வீட்டில் சில வீட்டில் விட்டு வந்துடுவாங்க, வீட்டில் வச்சு கூட்டிகிட்டு வேற வந்துடுவாங்க. தூங்கி அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் செய்யக்கூடாது. பிள்ளைகளே கையோடு கூட்டிகிட்டு வந்து என்ன வரணும்? ஆண்டவர் சமூகத்திலே வரணும். சீஷர் தடமா எதுக்கு பிள்ளைங்க எதுக்கு ஆசீர்வாதம் தடமா? ஆண்டு சொன்னார், பிள்ளைகள் இடத்துல வர்றதுக்கு இடம் கொடுங்க. கர்த்தரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விருப்பமா இருக்கிறார். அதனால கர்த்தர் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆமா, சுதந்திரமா எனக்கு இடத்த கொடுறான்னா, அப்பா உனக்கு கொடுத்த பிள்ளை தேவ சமூகத்தை கொண்டு வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு தேவ சமூகத்தை சின்ன வயசுல இருந்து கொண்டாந்து போடல. சாமுவேல் பிள்ளை ஆனாவோட யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஸோ ரகசியம் என்னன்னா, உங்களோடு அதுதான் சொல்றேன், உங்களுக்கு என்னோட கர்த்தர் இருக்கிற நீதிமான் என்னை ஆசீர்வதிக்கிறார், இன்னும் என்னை கர்த்தர் ஆசீர்வான்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா உங்க பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசம் ஊட்டுவீங்க. பவுல் சொன்னார் பாருங்க, யாரை பார்த்து சொல்ல? தீமோத்தேயு, உன் பாட்டிக்கு இருந்த அந்த விசுவாசம் உங்க அம்மாக்கு இருந்தது, இப்போ உனக்கு இருக்குன்னு பாருங்க. இப்போ பாட்டிக்குள்ள இருக்கிற விசுவாசம் யாருக்கு வந்துச்சு? பேரனுக்கு வந்துச்சு. பாட்டிக்குள்ள இருக்கிற விசுவாசம் பேரனுக்கு வந்ததுன்னா அப்போ எந்த அளவுக்கு தேவ சமூகத்தை அவனை கொண்டு வந்து கர்த்தர் மேல விசுவாசிக்க வைத்தாங்க பாருங்க. கர்த்தரோ பிள்ளைகளோட அப்படி பிள்ளைகளை வளர்க்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? கர்த்தரை ஆசீர்வாதமாக வைத்திருப்பார். ஆமே, பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டியதே இருக்காது. ஏன்னா பிள்ளையோட கர்த்தர் இருக்கிறார், பிள்ளையோட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். மூணாவதாக பாருங்க, ஜீசஸ் blessed the ministry. கர்த்தர் ஊழியத்தை செய்கிறவர்களே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். லூக்கா 24 நீங்க 50 வாசிங்க, பக்கம் 129 முடிச்சிடுறேன். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் நம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, ஜீசஸ் blessed the ministry. ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் அழைத்து ஆண்டவர் கைகளை உயர்த்தி ஆண்டவர் என்ன பண்ணார்? அவளை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆசீர்வதித்து நீங்க என்ன மாதிரி ஊழியெல்லாம் மார்க் 16 இல்லை நீங்க 15 பார்ப்பீங்கன்னா அதை சொல்லுவார் ஆண்டவர், நீங்க பின்பு அவர்களை நோக்கி உலகெங்கும் போய் என்ன பண்ணுங்க? சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்னு சொன்ன பாருங்க. ஆண்டவர் ஊழியம் செய்கிறவர்களே கர்த்தர் என்ன பண்ணார்? ஆசீர்வதித்து ஊழியத்தை கொடுக்கிறார். நான் இன்னொரு ரகசியம் சொல்றேன்,
ஆண்டவர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். இந்த உண்மைதான். அந்த நீதிமானுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இன்னொரு வழி, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் எப்பவுமே அந்த ஊழிய ஃபயர் இருக்கணும். நான் எனக்கு உங்களுக்கு மாத்திரம் ஒரு ஊழியம் செய்யலைன்னா இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்க மாட்டீங்க. அப்போது நீங்கள் அந்த ஊழிய ஃபயர் உள்ளே இருக்கணும். எத்தனையோ பேர் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, இயேசு அறியாமல் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லி பாருங்க, இங்கே சொல்லும் போது உங்களை ஆண்டவர் உலகத்துக்கு அனுப்புவார். ஆமே. உலகம்னா நான் நெக்ஸ்ட்டு கண்ட்ரிக்கு போகிறது தான் உலகமும் போகுது. இந்தியாவுக்குள்ளேயே போகிற ஊழியம் செய்துட்டே இருங்க. கர்த்தர் உங்களை எங்கே கொண்டு போவார்? உலகத்தில் கொண்டு போய் ஊழியம். எனக்கு வரம் இல்லையே, இல்லை, வரம் பெற்று தான் ஊழியத்துக்கு போகணும், இல்லை, ரட்சிப்பை பெற்றாலே ஊழியம் செய்யலாம். ஆமே. அவரில் யாருமே வரம் பெற்றவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள். பாவத்திலிருந்து என்னை ஆண்டவர் தேடி வந்து ரட்சித்தார், சமாதானம் கொடுத்தார், ஆசீர்வதித்தார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நல்ல சுகபலத்தோடு வைத்திருக்கிறார், என்னை குடும்பத்தை தந்து ஆசீர்வதித்தார், பிள்ளைகளை தந்து ஆசீர்வதித்தார். இப்போ நான் ஊழியம் செய்கிறேன் சொல்லி வேலை செய்தே ஊழியம் செய்கிறேன், முழு நேரம் ஊழியம் செய்கிறேன் என்று கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, மத்திய 28:19-20 நீங்கள் வாசிப்பேன்னா அது அழகாக சொல்லப்பட்டிருக்க பாருங்க. 19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவங்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணி என்ன பண்ணுங்க, இதோ உலகத்தை முடிய சாரங்களோட இருக்கேன். நான் சொன்னதை சொல்லுங்க, நீங்க எனக்கு சாட்சி. நான் செய்ததை சொல்லுங்க, நான் உங்களை ஆசீர்வதித்ததை சொல்லுங்க, நான் உங்களுக்காக உண்டு பண்ணின ரட்சிப்பை சொல்லுங்க, பரலோகத்தை சொல்லுங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்புறார். அப்போ ஊழியம் செய்வதை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். நேரம் முடிஞ்சிச்சு. உயர்ந்து நின்று நம்ம கர்த்தரை சோத்திரம் பண்ணி முடிப்போமா? கர்த்தர் பக்கத்துல சொல்லுங்க, நீதிமானை ஆசீர்வதித்து. நீதிமான் எப்படி ஆகணும்? இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு விசுவாசத்தால் நீதிமான் ஆகணும். இயேசு ரத்தத்தால் கழுவப்படணும், நீதிமான் ஆகும். நியாயப்பிரமாணம் தராது இயேசு கிறிஸ்து விசுவாசி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் நடத்த நாம நீதிமானாக இருக்கிறோம் என்று தெரிந்திருக்க கடமை என்று பவுல் சொல்றது போல கர்த்தர் நம்ம நீதிமான் ஆகியிருக்கிறார். இப்போ இந்த மார்ச் மாதம் முடிக்கும் போது நீங்க உங்களுடைய கணக்கை பார்க்கணும். நீங்க தைரியமா சொல்லணும், the Lord has blessed us until now. கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். ஆமென். அப்படின்னு ஆண்டு சமூகத்து இன்னும் என்னென்னலாம் தேவை? அவரை தேடுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட பேசுங்க. கர்த்தர் உங்களை போகும்போது நீங்க கேட்டதை, நீங்க தேடுறத ஆண்டவர் வெறுமையா அனுப்ப மாட்டார். நீங்க கேட்டதை கர்த்தர் கொடுப்பார், நீங்க சொல்றதை கர்த்தர் கேட்பார். ஆமென். கேட்டு என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். யோவான் 1:5 பார்க்கிறது, எதையாவது அவர் சித்தத்தபடி நாம் கேட்டால் நமக்கு அவர் பதில் தந்து நம்மளை ஆசீர்வதித்து ஜபத்தை பெறுதலாம் போல கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புகிற தேவன். இரண்டாவதாக நீதிமானாகிய இயேசு குடும்பத்தை தந்து ஆசீர்வதித்து போஷிக்கிறார், பிள்ளைகளை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். ஊழியத்தை செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ குடும்பத்தை நீதிமானுக்கு குடும்பம் இல்லாத ஒரு குடும்பத்தை தருகிறார். குடும்பத்தை கொடுத்த உனக்கு குடும்பத்தில் உள்ளவர்களை போஷிக்கபடி கர்த்தரே அவனை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருப்பாரான்னா அவளை பிள்ளைகளை கர்த்தரத்தில் கொண்டு வரும்போது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமே. மூணாவதாக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதித்து. அல்லேலூயா. நீதிமானே சீரசிமே நித்திய ஆசீர்வாதமே. நீதிமானே சீரசிமே நித்திய ஆசீர்வாதமே. நன்மை நன்மையும் தொடருமே, கேட்டது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் கர்த்தரை நம்பி கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம்.
எல்லாருக்கும் சோதனம் பண்ணுங்க. ஆண்டவரே இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே 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 நீதிமானை ஆசீர்வதித்து, இயேசுவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து என்று சொல்லுங்க. இந்த காலை வேளையில கர்த்தரை ஆசீர்வதிப்பா. அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட கரவங்க மேலே இப்போதே தொடரட்டும். இந்த மார்ச் மாதம் முழுவதும் எதை குறித்தும் பயப்படாதீங்க. இதுவரைக்கும் எங்களை ஆசீர்வதித்த கர்த்தர், இதுவரைக்கும் எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணின கர்த்தர், நான் கேட்டதை தருவார், தேடி வந்தனை விரும்பி அனுப்ப மாட்டார், சொன்னதை செய்வார். அந்த இயேசுனோடு இருக்கிறார். எனக்குமே பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். ஒரு உலக பிரகாரமான ஒரு யேசுவா யோசுவா ஜனங்களை ஆசீர்வதிப்பார். உன்னையும் என்னையும் உண்டாக்கின, உனக்காக எனக்காக தம்முடைய குமாரனே தந்த இயேசு அதோடு எல்லாவற்றையும் தருவதற்கு அது நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பா ஆசீர்வதிப்பா. நீதிமானாக இயேசு, தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தின இயேசு, உங்களை நீதிமானாய் மாற்றின இயேசுவானவர். அவரை தேடும்போது தனிமையாக இருக்கிற உன்னை ஆசீர்வதித்து உன் மூலியமாய் குடும்பத்தை போஷிப்பா. உனக்கு தனிமையாக இருக்க உனக்கு குடும்பம் தந்து உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து போஷிப்பா. தனிமையா இருந்த உன்னை குடும்பம் தந்து பிள்ளைகள் தந்து உன்னை ஆசீர்வதித்து போஷிப்பா. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து போஷிக்கிறவர் என்று அழைக்கப்பட்டு இந்த வருஷம் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் தொடர வேண்டும் என்றால் பிள்ளைகள் தேவ சமூகத்தை கொண்டு வாங்க. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கட்டும். கர்த்தர் நீங்க பிள்ளைகளை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தரே பிள்ளையை வழி நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. மூணாவது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு கிருபை நிறைந்தங்கள் பரலோக பிதாவே, உடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே இந்த காலை வேளையிலே நாங்கள் சமூகத்தில் வருகிறோம். இன்று நீதிமானை ஆசீர்வதித்து என்று எங்களோடு பேசுகிறப்பா. ஆக்கட்டா கேட்ட வார்த்தைப்படியே எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து பெருக்கப்பட்டின தேவன், இப்போதும் அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக அக்ஷா அந்த காலமே நோக்கி எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் என்று கேட்டபோது அவன் அப்படியே அவனுக்கு தந்தான். நீர் பாச்சாலத்தை தந்தது போல இயேசுவே யோசுவா இடத்துல அல்ல, இயேசு இடத்துல கேட்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம், இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாத மாதமா இருக்க வேண்டும். இந்த மாதம் நாங்கள் கேட்டதை பெற்றுக்கொண்டோம், தேடினதை கண்டறிந்தோம் அன்று என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நாளை எங்களோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரம். அன்றவரே இயேசுவை வந்த ஒவ்வொருமே நம்முடைய கருத்தை வைத்து குடும்பங்களை ஆசீர்வதித்து போஷிப்பீராக, பிள்ளைகளை ஆசீர்வதித்து கூட இருப்பீராக, ஊழியர் செய்வர்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவீராக. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். பிள்ளைகள் கொடுக்கிற ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரை கர்த்தர் கொடுக்கிற காணிக்கை தசமனை ஆசீர்வதிங்க.